ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூட சிங்கிள் பீட் ஸ்டிச்சையும் பார்க்க போகிறோம். என்னென்ன பீட்லாம் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். பீட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டி மீன்ஸ் அது சைஸ் பொறுத்து வேரியேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சுகர் பீட்ஸு பார்த்தோம். சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக இந்த பாருங்கள் நான் காமிக்கிறேன்ல, இது சுகர் பீட்ஸு. அடுத்தது நம்ம வந்து சுகரில் நம்ம 2mm பீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. இது வந்து 2mm பீட்ஸு. இதுக்கப்புறம் 3mm 4mmலாம் இருக்குது. என்கிட்ட இப்போது அந்த ஸ்டாக் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த பீடு காமிக்கிறேன். இது வந்து 3mm 4mmன்னு எனக்கு தெரியல, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த சைஸு இது வந்து 5mm. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, அது வந்து இதுவும் சேம் தான். ஆனால் கையில் நான் காமிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து டல் கோல்டு. பேக்கெட்டில் காமிச்சது வந்து நல்ல கோல்டு, அது கோல்டன் கலரில் நல்ல எடுப்பாக தெரியும். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா இது 6mm. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் பீடு மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது ஸ்கேட்டர்ட் பீடு ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய பீடை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுப்பாங்க. அது நம்ம வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். இது நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறது வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பீடு மீன்ஸ் நம்ம ஒரு பெரிய பீடு காமிச்சோம் பார்த்திங்களா, அது வந்து ஃபுல் சைஸில் ரவுண்டாக இருக்கும். அதில் பாதி இருக்கிறது தான் இந்த ஷேப்பு ஹாஃப் பீடு. ஹாஃபாக இருக்கும், அதாவது அதில் பாதி தான் இந்த பீடு இருக்கும். ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் அந்த ஹாஃப் பீடில் வந்து ஒயிட் கலரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் எது வேணும்னாலும் சாரீக்கு மேட்சாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுமாதிரி காப்பர்லேயும் கூட பீட்ஸு கிடைக்கிது. காப்பர் பீடு கூட நம்ம சுகர் பீடு 3mm 4mm எல்லாத்துலேயும் ஹாஃப் பீடு 3 கலர்லேயும் நமக்கு அவைலபிள் இருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும், அதாவது கோல்டன், டல் கோல்டு, காப்பர், இந்த பேர்ல், இந்த 3 கலர்லேயுமே நமக்கு எல்லா பீடுமே கிடைக்கும். உங்கள் சாரீக்கு மேட்சாக நீங்கள் எடுத்து எது ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறது வந்து வீட் பீடு, அதாவது கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஷேப்பு பார்த்திங்கன்னா கோதுமை என்ன ஷேப்பில் இருக்குமோ டிசைனில் அதே மாதிரி இருக்கும். இதுலேயும் சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. நான் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நார்மல் ஷோயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைலான் ஒயர் மாதிரி ஒன்று கிடைக்கிது. அது என்கிட்ட இருந்தது, எங்கே வச்சேன்னு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் ஒரு நாள் சென்ட் பண்ணுறேன். அந்த இமேஜில் நீங்கள் அது கூட, ஆனால் என்னைய கேட்டால் த்ரெட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அது வலிக்கிட்டே போகும் த்ரெட்டு. நீங்கள் காட்டன் த்ரெட்டு வேணும்னா 2 ஸ்டாண்ட்ஸாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சில்க் த்ரெட்டு மாதிரி. அப்படி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நான் சிங்கிளாக தான் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளவுஸுக்கு நான் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. நமக்கு பிரிஞ்செல்லாம் வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீடுக்கு இடையில நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம லாக் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து லூஸ் ஆகவோ அல்லது கலண்டு வரவோ வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்டாண்ட்ஸாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீடை நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேருந்து செயின், ஒரு டிப் நம்பர் 1 இது. கீழேருந்து நீங்கள் பீடை எடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா, செயினை வந்து பெருசாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீடை லோட் பண்ணுங்கள். இப்போ நான் பக்கத்தில் பெருசாக லூப் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது கீழே போகாது. இனி நம்ம பெருசாக எடுத்து வச்சிட்டோன்னா அது கீழே அந்த செயின் போகாது. அப்புறம் நம்ம ஈஸியாக பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த பீடை லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் எனக்கு இந்த இன்னும் என்னுடைய இந்த உடன் நீடில் வந்து எனக்கு இன்னும் செட் ஆகலை. அதனால் பிடிச்சி இழுக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் போட்டோம்னா நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பீடு நமக்கு இந்த நீடில் வந்து நமக்கு செட் ஆயிரும். உங்ககிட்ட டியூலிப் பிராண்டு வந்து 24 இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள், அல்லது அயன் நீடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சுகர் பீடு மட்டும்தான் 2 நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். மற்ற எல்லா பீட்ஸுமே நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். பிரிஞ்சு வராமல் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், கீழேருந்து ஃபஸ்ட்டு நீடியில் நம்ம வந்து த்ரெட்டை வந்து கீழேருந்து எடுத்தாச்சு. மேலே எடுத்துட்டு பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நீடில் வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் அதனுடைய ஹூக் இருக்கணும். அது நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
எந்த ஆரி ஒர்க்கை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலும் கண்டிப்பாக அதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சுமே வரும். அதனால் கண்டிப்பாக எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் வர்ற மாதிரி போட்டு பழகிக்கோங்க. ஒரு 10 டேஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் சீக்கிரம் பிக்கப் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் லேட்டாக பண்ணுவாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்கவுங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் 2 நாளிலே பழகுனாலும் ஓகே, ஒரு சிலர் 4 நாள், ஒரு சிலர் 8 நாள், எதுனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி வசதியாக வருதோ, உங்களுக்கா திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை போட்டு பழகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போங்க. அதுதான் பெஸ்ட்டு. அவங்க போனாங்கன்ட்டு நம்ம வந்து வேகமாக போக வேண்டாம். நமக்கு எது கரெக்டாக வருது, நமக்கு திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 3mm பீடை எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை எப்படி லோட் பண்ணணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இந்த மாதிரி பஞ்சஸாக தான் இது கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீடியில் ஹூக்கை மேலே பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பீடோட ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாக விட்டு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட்ஸ் எல்லாமே எதில் லோட் ஆயிரும் அப்படின்னா நம்ம நீடியில் லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த நீடியில் இந்த பீட்ஸ் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். பாருங்கள், நான் ஒரு 5 பீடு முதல்ல லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும். நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் டைம் ஆகுமா. அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை அந்த ரோப்லேயே அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ள நீடியில் போட்டுட்டு லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மெத்தடில் தான் நம்ம ஒவ்வொரு பீடையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது 3mm இருந்தாலும் 5mm 6mm அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பீடாக இருந்தாலும் சரி, சுகர் பீடு தவிர மற்ற எல்லா பீடையும் நம்ம சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் இடையில கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அல்லது முதல்ல பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீடு ஒரு செயின் அப்படி போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கமாக போட்டு பாருங்கள். ஒரு டிசைனில் போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை சிங்கிள் மெத்தடில் உங்களுக்கு வந்து நான் லாக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீடை போட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்கிற செயினை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதை லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த பீடோட பேக் சைடில் கொடுத்து கீழே இழுத்துருங்க நீடியில். அது வந்து சிங்கிள் பீடு ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீடை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க நீடில் போட்டுட்டு. இப்போது அந்த பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுக்கணும். கீழேருந்து நீடியில் விட்டு மேலே எடுத்து அந்த செயினை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்த செயினை ஸ்டிச் பண்ண பீடுக்கு பேக் சைடில் நான் நீடியில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆயிரும். நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். ஆனால் அது வந்து வரவே செய்யாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மெத்தடில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4mm 5mm 6mm நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மெத்தடு தான், சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இல்லது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால. பாருங்கள், இதே மெத்தடில் தான் நான் அதையும் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 2 பீடு ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் நான் ஸ்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பீடை லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு கீழே நீடியில் விட்டு ஒரு செயின் மேலே எடுத்துக்கோங்க. எடுக்கிற செயினை கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா அடுத்த பீட் போடும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா பீடையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஹாஃப் பீடு, அதாவது அரை பீடுன்னு சொல்லுவாங்க. அது பாதியாக இருக்கும். மேலே ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீடோட அது ஃபுல் பீடாக இருக்கும். அதில் பாதி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் இந்த பீடு இருக்கும். இது இட்லி பீடு, இட்லி மோட்டிஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி பண்ணுறது, அதாவது இட்லியோட ஷேப்பில் இருக்கும். பாதி நமக்கு சைஸ் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைனில் இட்லியோட ஷேப்பில் இருக்கிறதுனால இது இட்லி மோட்டிஃப்னு கூட சொல்லுவாங்க டிசைனு. இதுவும் அப்படி தான் பாருங்கள். ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு அது வந்து உருவி வராமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பீடை லோட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க. அதனுடைய ஃப்ளாட்டாக இருக்க ஸ்பேஸ் வந்து கீழே இருக்கணும், ரவுண்டாக இருக்க ஷேப் வந்து மேலே இருக்கணும். நம்ம மாற்றி போட்டுட்டோன்னா அது நூல் வந்து சுருண்டுடும். பாருங்கள், கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரலன்னா நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எனக்கு நூல் வந்து சுற்றிருச்சு, அதில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம்ல, அதனால் அது நீடில் வந்து கொஞ்சம் சுத்த மாதிரி இருக்குது. நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு அந்த மோட்டிஃபோட கரெக்ட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீடியில் வந்து பஞ்ச் பண்ணுங்கள். நீடியில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடியில் மாட்டி விட்டுட்டு நீடியில் மேலே எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அது அந்தந்து போகுது ஏன்னு தெரியல. த்ரெட்டு நாளைக்கு வந்து இது வந்து காட்டன் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த நீடில் வந்து எனக்கு இன்னும் பழகலை, அதனால் அதில் பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் கட்டாயி போகுது. நீங்கள் ஷோயிங் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு கூட ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த த்ரெட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னு தெரில மிஸ் ஆகுது. திருப்பி போட்டுக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி கலண்டுருச்சுன்னா எடுத்துருங்க. நம்ம எடுக்காமல் விட்டு எடுத்தோன்னா அது கேப்பு விழுந்துடும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம். அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எப்போதும் போடுற நம்ம செயின் தான். பாருங்கள், கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நீடியில் மாட்டுறேன். மாட்டிட்டு நீடியில் மேலே எடுக்கும்போது ஒரு டேர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். டேர்ன் பண்ணிவிட்டு திருப்புனிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பீடையும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஹாஃப் பீடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அது பழகிரும். எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா. செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். ஆனால் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு மேலே எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பீடை லோட் பண்ணிவிட்டு அடுத்த செயின் போடுறோம். எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்ததுனால அது அப்படியே வேவ்ஸ் மாதிரி வருது. அந்த மெத்தடு சொல்லி சேம் மெத்தடு தான், பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம எடுக்கிறது வீட் பீடு. இந்த வீட் பீடுமே இப்படி தான் நம்ம வந்து லோட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி காட்டுறேன் பார்த்தீங்களா, நீடிலோட ஹூக்கு மேலே விட்டுட்டு 1 by 1 நீடில் இந்த பீடோட ஹோல்ஸில் விட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு லோட் ஆயிரும். இப்படியே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இந்த பீடு வீட் பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, வீட் பீடில் நிறைய பீட்ஸோட மெத்தட்னா ஜர்தோசிலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த இது நமக்கு வந்து லாஸ்ட்டாக வரணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அதாவது ஃபஸ்ட்டு வர்றதை நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரி. இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டோட என்ன பண்ண போகிறேன், கீழேருந்து நீடில் த்ரெட்டை எடுத்துகிட்டு எனக்கு வந்து இந்த டிப்பு இருக்குல்ல சின்னதாக, அந்த டிப்பு வந்து 2வது வரணும், லாஸ்ட் வரணும். அப்போ அதை நான் முதல்லையே லோட் பண்ணிடணும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த டிப்பு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கா, அப்போ கொஞ்சம் சின்ன வீட் பீடில் சின்னதாக இருக்கிறது எனக்கு முன்னாடி வரணும். அப்போ நம்ம லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்த சின்னதாக இருக்க பகுதி முன்னாடி வர மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இப்போ லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பீடு இப்படி வச்சுட்டு அந்த பீடோட சின்ன பார்ட்டு வந்து முதல்ல உள்பக்கமாக நீங்கள் கொறுத்துடணும். கொறுத்துட்டிங்கன்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும்.
ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணுற மெத்தடில் தான் அந்த பீடு வந்து நமக்கு வரும் பாருங்கள். அடுத்தும் நம்ம சின்னதை முதல்ல கொடுத்துட்றோம். முதல்ல கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது முன் பக்கமாக பார்த்து வந்துடும் நமக்கு பீடு. எனக்கு அந்த நூல்லாம் வாங்கி நான் ரொம்ப வருஷமாச்சு, அதனால் பிடிச்சி இழுக்குது காட்டன் த்ரெட்டில். எதையுமே அதுதான் அன்றைக்கி சொன்னது வீடியோவில். நீடியில் த்ரெட்டை பொறுத்தளவில் நீங்கள் ஷூயிங் த்ரெட்டாக இருக்கட்டும், சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், எந்த த்ரெட்டாக இருந்தாலும் வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது நாள் படல் நான் சொல்கிறதில்ல, நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். வாங்கிட்டு ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் கழித்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தேவைக்கு எவ்வளோ பயன்படுத்துவீங்களோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நூலும் கெட்டு போகாமல் இருக்கும். அது ஷூயிங் த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணலாம். எல்லா பீடுமே நம்ம சிங்கிளாக தான் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீடையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து கரெக்டாக அது மேலே எடுக்காமல் வந்ததுனால எனக்கு அது கீழே பிசுற தட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீடியில் நீங்கள் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. நான் இங்கேயும் திருப்பிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அதனால் எனக்கு அது கொஞ்சம் கூட இதாகும். நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணும்போதும் சரி, வெளியில் எடுக்கும்போதும் சரி, கரெக்டாக 90 டிகிரியில் வச்சு நீடியில் வளைக்காமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். அப்படி அப்படியே பழகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி வந்துடும். நம்ம நீடியில் போட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக வராது. அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 90 டிகிரியில் மேலே எடுத்திங்கன்னா ப்ராப்பராக வந்துடும். இதே மெத்தடில் இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த பீடு ஏன் இப்போ முதல்ல சொல்கிறேன்னா, இந்த பீடை வச்சு கூட நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கே பண்ணலாம். அதனால தான் நான் எது ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோம் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு வரிசையாக எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இதை போட்டு நல்லா பழகிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு 2-3 ஸ்டிச் பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீடு மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் பெரிய சைஸு 3mmக்கு மேலேயே நீங்கள் சிங்கிள் பீடை யூஸ் பண்ணலாம். கீழேருந்து செயினை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடை லோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீடு மெத்தட்னால் சிங்கிளாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்கர்ட்டட் பீடுன்னு சொல்லுவாங்க ப்ளவுஸு. அதாவது இந்த ஒரு அங்கங்கே ஒரு கொஞ்சம் பீடு பெரிய பெரிய பீடை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சுற்றி வாட்டர் ஃபில்லிங் பீட்ஸ்லேயே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லும் பீடு ஒர்க்காக இருக்கும். அப்படி தான் அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் ஒரு பீடு எடுத்துகிறேன். அதை லோட் பண்ணிவிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல செயின், அது வழியாக நம்ம நீடியில் பீடை போட்டுட்டு கீழேருந்து திருப்பி ஒரு செயினை எடுத்துக்கோங்க. எடுக்கிற செயினை கொஞ்சம் பெருசாக எடுங்க. எடுத்துட்டு அந்த செயினை அப்படியே நீங்கள் பேக் சைடு கொண்டு வந்து அந்த பீடோடு சேர்த்து லாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதுவே போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு செயின் கூட போட்டு அப்படி லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.